ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த விடையில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, முடிஞ்சால் லைக் பண்ணுறேங்க. இதில் ஃபர்ஸ்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து இருக்கும். 10 அல்லது 11 மார்க்ஸ். சரிங்களா? எப்படி சார் 11 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 லெசன்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? 10 சாப்டர் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 110 மார்க்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. அதாவது 70 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் வந்து அந்த சாய்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இப்போ இந்த 110 மார்க்ஸ்ல அந்த 40 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு லெசனுக்கு நம்ம 11 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 லெசனுக்கும் 110 மார்க்ஸ். இதுல கண்டிப்பா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து என்ன உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க். சரிங்களா? மொத்தம் 11 மார்க்ஸ். இதே மாதிரி தான் எல்லா லெசன்ஸும். அதனால பியூர் சயின்ஸ்ல மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸி. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சாப்டர் 2, 3 இது எல்லாமே கண்டினியூவா முக்கியமான கொஸ்டின். அடுத்த வீடியோவில் புக் பேக்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம், கொஞ்சம் நம்பர் ஆஃப் பேஜஸும் கொஞ்சம் அதிகம். அதனால ஃபர்ஸ்ட் லெசனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. நமக்கு மிட் டர்ம் எக்ஸாம் போர்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனும் அதுக்கடுத்து செகண்ட் லெசனும் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மிட் டர்ம், குவார்டர்லி இதற்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் 24, 25 அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பாருங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கு. பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதில் செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். இது எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கட்டிங். சரிங்களா? போத்துகள் என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டினை படிச்சிருங்க. ரெண்டாவது இருக்கிறது வாட் இஸ் லேயரிங். சரிங்களா? பதியமிடல் என்றால் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் படிச்சிருங்க. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்டாங்க. நுண்வித்தராக்கத்துள்ள படிநிலைகள் அப்படிங்கிற கொஸ்டின். சரிங்களா? அதனால இது 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லையும் நமக்கு உண்டு. சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா 8 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து ஈக்குவலா இருக்கும் இந்த கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம், டபீட்டத்தின் பணிகள். இந்த கொஸ்டினை படிக்கிறப்ப டபீட்டரோட டைப்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? சுரப்பு டபீட்டம், ஊடுருவு டபீட்டம், இன்வேசிவ், செக்ரேட்டரி டபீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதோட டைப்ஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து எண்டோதீசியம். சரிங்களா? இங்க 2 மீனிங் அதே மாதிரி வரும். சரிங்களா? எண்டோதீலியம்னு ஒன்று வரும், அதுக்கடுத்து எண்டோதீசியம்னு வரும். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எண்டோதீசியம் அப்படின்னா ஆந்தர்ல இருக்கக்கூடியது, மகரந்த பையில இருக்கக்கூடியது. எண்டோதீலியம் அப்படின்னா சூழில் இருக்கக்கூடியது. சரிங்களா? சூழின் அமைப்பு படிப்போம், அதுல இருக்கக்கூடியது. அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து டிஎஸ் ஆஃப் ஓவில், சூலோட அந்த அமைப்பு, சாரி இங்க எல்எஸ்ன்னு வரும், மாத்திங்க. சூழின் அமைப்பு படம் வரைந்து பாவம் குறி, அது 3 மார்க்ஸ். படத்துடன் விவரி அப்படின்னா அது 5 மார்க்ஸ். சரிங்களா? இது நிறைய டைம் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஓவில், ஓவிலோட வகைகள். சரிங்களா? சூழின் வகைகள்னு இருக்கும், அது ஒரு 5 டைப் தான். அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, படிச்சிருங்க. இது ரெண்டுத்தையும் படிச்சீங்கன்னா கன்ஃபார்மா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து எண்டோதீலியம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து இந்த ஃப்ளவர்ஸ். சரிங்களா? ஒரு 3 டைப் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. காற்று மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு, அதுக்கடுத்து பூச்சி மூலம் மகரந்த சேர்க்கை மலரோட பண்பு. சரிங்களா? அனிமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர், எண்டமோஃபிலஸ் ஃப்ளவரோட கேரக்டர்ஸ். இந்த வாட்டி இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த பறவை மகரந்த சேர்க்கைலாம் கேட்கல, அதனால அந்த கொஸ்டினும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணீங்க, படிச்சிருங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எண்டோஸ்பம், கருவூன் திசுன்னு வரும். இங்க கருவூன் திசோட வகைகள்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதனால அதை படிக்கிறப்ப டைப்ஸும் படிச்சுங்க. கருவூன் திசு அப்படின்னு சொல்லி படிச்சீங்கன்னா 3 மார்க்ஸ். அது கூடவே டைப்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 5 மார்க்ஸ். சரிங்களா? இதெல்லாமே எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதனால அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சிம்பிளான டாபிக் ஒரு 3 டாபிக் இருக்கும். கருவுரா இனப்பெருக்கம், அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறது இது ஒரு 3 மார்க்ஸ். பாலிஎம்பிரியானி, பல்கரு நிலை, இதெல்லாமே திருப்பி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பார்த்தினோகார்பிக், கருவுரா கனி, அதோட முக்கியத்துவம். சரிங்களா? அதே மாதிரி பல்கரு நிலை, அதோட முக்கியத்துவம் சேர்த்து எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸுமே 2 கொஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இந்த வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், சால்வியா பாலினேஷன், சால்வியாவில் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பாலினேஷன் டைப்ஸ், மகரந்த சேர்க்கையோட வகை. நமக்கு ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதுல நிறைய இருக்கும். மெலிட்டோஃபில்லி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, கேந்திரோஃபில்லி, அந்த டைப்ஸ் எல்லாம் படிச்சுங்க. அது கண்டிப்பா 2 மார்க்ஸ். முடிஞ்சா
அந்த வந்து தன்மகரந்த சேர்க்கை தடுக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின்ஸை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து டயக்ராம், கண்டிப்பா இதுல இருந்து டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், எப்பயுமே இந்த டிஎஸ் ஆஃப் ஆந்தர், எல்எஸ் ஆஃப் ஓவில், எம்புரியா சக்கே, இந்த கொஸ்டின்ஸே ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாங்க. மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம், சூழின் அமைப்பு, கருப்பையோட அமைப்பு. ஆனால் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நம்ம இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம், டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பார்த்துங்க. ஏன்னா இது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, இந்த வாட்டி இது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீதி இருந்த 20 விதை இதோட கொஸ்டின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டாங்க. சரிங்களா? போலன் கிரெயின், முதிர்ந்த மகரந்த துகள் அப்படிங்கிற டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா மிட் டேர்ம், குவார்டர்லி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதுதான் டயக்ராம். இந்த டயக்ராமை நீங்க வந்து என்ன பண்ணிட்டா வரைஞ்ச பாயிட்டு போடும். சாரி, இதை தாண்டி இன்னும் டயக்ராம்ல ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின் கேட்டுனா, இங்க நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஓவில் படிக்கணும்ல, சூழின் அமைப்பு அப்படின்னு. அதுல தான் டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் வந்து என்ன பண்ணுது இருக்கு. சரிங்களா? அதுல ஏதாவது கூட கேட்கலாம். அதனால அந்த ஒரு கொஸ்டினை படிச்சீங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10 மார்க்ஸுக்கு அளவுக்கு என்ன இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. நீங்க இந்த 16 கொஸ்டின்ஸ் இது கம்மி தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டினாவது நீங்க வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகப்படியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இப்பிலேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணி படிங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபைனலாக ரிசல்ட் இதெல்லாமே வந்து பிறகு எனக்கு கட் ஆஃப் வந்து வரல, எனக்கு வந்து நர்சிங் கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கிடைக்குமா, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இப்பிலேருந்து ஸ்டார்டிங் பண்ணி படிங்க. நம்ம சேனல் அதிகமாக பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்சா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து எங்கள் வீட்டு குட்டீஸ் வரைஞ்சது எங்கள் அண்ணன் பசங்க, இது என்ன டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது எங்கள் அண்ணன் பொண்ணு வரைஞ்சது, இது எங்கள் அண்ணன் பையன் வரைஞ்சது. நான் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ளார இதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? இது என்ன டயக்ராமா இருக்கும், அவங்க ஒரு பேர் சொன்னாங்க, அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்சா அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு தெரியல. தெளிவாக தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ்லாம் நல்லா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.